அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத். வகால நபியுல்லாஹி சய்யிதுல் பஷர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. ரெண்டு பக்கம் கேட்குற மாதிரி இதை இப்படி திருப்புங்க, மத்தியில் நெல் இப்படி இப்படி அப்படி இருக்கட்டும். ரெண்டு பக்கம் தல்பியா நான் சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்லாஹுவின் பேரருளால் புனிதமான ஹரம் ஷரீஃபை நோக்கி நாம் உம்ராவுக்காக, ஹஜ்ஜுக்காக போகிற மிகச்சிறப்பான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதற்கு எப்போதும் நன்றி உடையவர்களாக ஆக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் இது ஒரு பயானாக இல்லை, ஒரு பாடம். வகுப்பறையிலே எப்படி நாம் கவனத்தோடு கேட்டு பதிவு செய்து கொள்வோமோ அதை போல சில விஷயங்களை நீங்கள் குறிப்பும் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். தாய்மார்களுக்குமாக ஞாபகப்படுத்துவேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய டால்பின் ஹஜ்ஜு சர்வீஸின் வழியே நாம் இங்கிருந்து பயணமாக இருக்கிறோம். நம்முடைய உம்ராவினுடைய பயணம்தான் முதலிலே துவங்கும். புறப்படுகிற போது உம்ராவுக்காக புறப்படுகிறோம். உம்ராங்கிறது 4 கடமைகள் கொண்டது. 4 கடமைகள் கொண்டது தான் உம்ரா. முதலில் அதனுடைய அடிப்படைகளை தெரிந்துவிட்டால் நன்கு நம்முடைய மனதில் பதித்து கொள்ளலாம். ஒரு முறை அல்ல, ஹஜ்ஜு விளக்க கூட்டம் பல தடவை நடத்துவோம் நாங்கள், பல இடங்களில். இன்னொரு பக்கம் மக்காவிலே சென்றும் ஹஜ்ஜுக்கு முன்பு பல முறை இந்த விஷயங்களை விவரித்து கொண்டே இருப்போம். ஆனால் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு வேலைகளில் நீங்கள் ஈடுபடாமல் இதில் கவனிக்கணும். அப்போந்தான் அந்த போன நோக்கம் நிறைவேறும். சில நேரங்களில் சில பேர் நிகழ்ச்சி நடக்கும், அவங்க ஏதாவது பஜாருக்கு போயிருப்பாங்க, ஹரமில் வேலை இருக்குன்னு போயிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜில் இருக்கிற போது எல்லாரும் தெளிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டார்.
கேட்க வேண்டிய இடத்தில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. எனவே முழுமையாக நடக்கிற நமது நிகழ்வுகள் அனைத்திலும் உலமாக்கள் உங்களோடு வருவதே அதுதான். அவ்வப்போது பல்வேறு விஷயங்களை விளக்கம் தந்து கொண்டிருப்போம். ஹஜ்ஜி உம்ரா மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் அங்கிருந்து கற்றுக் கொடுப்போம். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் ஹஜ்ஜுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் அழகாக அமையும். இங்கே நான் ஆரம்பமாக உம்ரா என்பது 4 கடமை, அல்லாஹ்வின் பேரருள். இன்றைய தினம் இங்கே இதை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது உடனே ஏற்பாடு. நம்முடைய டால்பின் உரிமையாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஹாஜி பஹ்ருதீன் சாஹிப் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். பத்ருதீன் ஹாஜியார் அவங்களும் புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களும் முறைப்படி டிராவல்ஸ் வழியே என்ன அடிப்படையில் உங்களை அழைத்து செல்வோம், என்னென்ன நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், அவசியமான பொருள்கள், அதையெல்லாம் அவர்களும் விவரிப்பார்கள். சங்கை மிக்கவர்களே, உம்ரா நம்ம வீட்டிலிருந்து புறப்படுற போதே நாம் முதல்ல 2 ரக்காத் நஃபிலை தொழுதுறணும். நஃபில் தொழுது விட்டு வீட்டில், குடும்பத்தில், சொந்த பந்தங்களில் யாரோடாவது உறவுகளில் விலகினம் இருந்தால் சரி செய்திடணும். அவங்கள்ட்ட பேசுகிறதில்லை, இவங்கள்ட்ட பேசுகிறதில்லை, அந்த உறவு எங்களோட முறிஞ்சு இருக்குதுன்னா அந்த உறவுகளை முதலிலே இணைத்து கொள்ளணும். 2 ரக்காத் நஃபில் தொழுது விட்டு புறப்படுகிற போது சதக்காக்கள் கொஞ்சம் அதிகமாக செய்யணும். வீட்டில் வந்திருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு அன்பளிப்பு மாதிரி சதக்கா, வெளியில் கொஞ்சம் சதக்கா செய்யணும். நான் புறப்படுறேன்னு சொன்னால் முதல் ஹஜ் அல்ல, பல தடவை ஹஜ்ஜுக்கு போய் பழக்கம் இருந்தாலும் நான் ஹஜ்ஜுக்கு புறப்படுற போது வீடு நிறைய கூட்டம் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் துவா வாங்கணும்னு மட்டும் இல்லை, ஹஸரத்துடைய பரக்கத்தை வாங்கணும். எல்லாருக்கும் புது தாள் 10 ரூபா 20 ரூபா ஒரு கெட்டு எடுத்து வச்சுருப்பேன், எல்லாருக்கும் கையில் கொடுக்குறது. அதில் வாங்குறவங்க யாருன்னா சராசரி ஆள் இல்லை, கோடீஸ்வரர்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க, பெரிய பெரிய ஓனர்கள் வந்து வாங்குவாங்க. அது ஒரு பரக்கத். ஆனால் நாம் கொடுக்கறது சதக்கா. ஏன்? நமக்கு ஒரு பாதுகாப்பு. வீட்டிலேருந்து கிளம்புற போது தெருக்களில் உள்ள பிள்ளைங்க ஓடி வருவாங்க, பெண்கள் ஓடி வருவாங்க, எல்லாருக்கும் ஒரு தாள் அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டே போகிறது. ஏனென்றால் அது ஒரு பெருமையெல்லாம் இல்லை, ஒரு பயணம், அதுவும் மிக உயர்ந்த பயணம். சதகாக்களால் அந்த பயணத்தில் பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் முசீபத்தில் பாதுகாப்பு, எந்த ஒரு கெட்ட முடிவுகளும் நடக்காது. எனவே வீட்டிலிருந்து நாம் நன்கு குளித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம எஹராம் கட்டுறதுங்கிறது ஆஜியார் சொல்லுவாங்க, எங்கே போய் எஹராம் கட்டுவோம் என்று. அந்த இடத்துல மற்ற காரியங்களை செய்யலாம். வீட்டில் இருந்து குளிச்சுட்டு அல்லாஹ்வுடைய பேரருளால் 2 ரக்காத் நஃபில் என்பது பயணத் தொழுகை தொழுது விட்டு அங்கிருந்து நாம் புறப்படுறோம். அல்லாஹுடைய கருணையால் குடும்பத்தில் எல்லாத்தையும் பயணம் சொல்லிவிட்டு நம்ம புறப்பட்டு இன்ஷா அல்லாஹ் எஹராம் கட்டுவதற்கான இடம் இங்கே தீர்மானிக்கப்படும். அந்த இடத்துல நம்ம எஹராம் கட்டுவோம். அப்போ நம்ம உங்கள் கூட தான் இருப்போம். எஹராமுடைய நியத்துகளை சொல்லி தருவோம். எஹராம் கட்டுற போது அல்லாஹுவே உம்ராவை நாடி நான் எஹராம் கட்டுகிறேன், உம்ராவை நாடி எஹராம் கட்டுகிறேன், இந்த உம்ராவை நீ கபூல் செய்வாயாக, லேசாக்குவாயாக. இந்த எஹராம் எங்கேருந்து கட்டுறோமோ அதுக்கு முன்பு அங்கே குளிக்கணும். எஹராமுடைய குளின்னு ஒரு லாட்ஜில் இருக்கிறோம், லாட்ஜில் குளிச்சிருவோம். நாம் சென்னையிலேருந்து கட்டுறோமா அல்லது இன்ஷா அல்லாஹ் நம்ம போகிற அடுத்த ஏர்போர்ட்டில் போய் கட்டுறோமாங்கிறத அவங்க உரிமையாளர் பேசுவாங்க. அங்கே நாம் கட்டும்போது குளிக்கிறது இங்கே முடிச்சிருவோம். சிறப்பாக குளித்து அந்த நிய்யத்தில் குளிக்கணும். எந்த நிய்யத்தில்? எஹராமுனுடைய குளியை குளிக்கிறேன் அப்படி நிய்யத்தை வச்சு குளிச்சிடும். இன்ஷா அல்லாஹ் குளிக்கிற போது நன்கு உடம்பிலே அழுக்குகளை நல்ல களை எடுத்து சோப்பை போட்டு குளித்த பின்னால் உடம்பில் கொஞ்சம் அத்தர் பூசிக்கிறோம். எஹராம் கட்டின பின்னால் அத்தர் போட முடியாது. குளித்து முடித்தவுடன் உடம்பில் கொஞ்சம் அத்தரை தடவி துவா செய்யணும். யா அல்லாஹ், உடலை நான் சுத்தமாக்கி மனமாக்கி விட்டேன், என் கல்பை நீ சுத்தமாக்குவாயாக. உடல் சுத்தமாக இருக்குது, கல்புல அழுக்கோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடாது. இதில் 1000 எண்ணங்கள் இருக்கிறது, தவறான எண்ணங்கள், போட்டிகள், பொறாமைகள் எல்லாத்தையும் இங்கேயே களைஞ்சி வச்சிடும். காலியான இதயத்தோடு போகணும். என்ன, ஹஜ்ஜை முடித்து திரும்புகிற ஹாஜியை பற்றி நபி பெருமானார் சொல்லுவாங்க, அவர் அன்று பிறந்தவராக திரும்புகிறார். நம்ம இங்கிருந்து போகிற போதே உள்ளத்தில் ஒன்றும் இல்லாத குழந்தையின் உள்ளமாக போகணும். குழந்தையாக திரும்புகிறோம், குழந்தையாக போகணும். பாவங்களினுடைய சுமைகளை
கிட்டத்தட்ட இறக்கி வைப்பதற்கு அங்கதான் அதற்கு இடம் என்றாலும் இங்கே துவா இருக்கிறது. கல்பை சுத்தமாக்கு அந்த துவாவோடு நம்முடைய இன்ஷா அல்லாஹ் உம்ராவுடைய பயணம். நியத்து வைப்பதுதான் முதல் கடமை. அல்லாவுக்காக உம்ராவை நாடி நியத்து செய்கிறேன், முதல் கடமை. எஹராமை கட்டிடுவோம். எஹராமை கட்டிட்டு, எஹராமை எப்படி கட்டணும், அந்த துணியை உடுத்து காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் நிகழ்வு நடக்கிற இடத்திலே நடக்கும். ரப்புல் ஆலமீன் அதற்கான தௌஃபீகை செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் ஃப்ளைட்டில் போகிற போது நறுமணங்கள் எப்போதும் தவிர்த்து கொள்ளணும். நறுமணங்களை எந்த பகுதியிலையும் யூஸ் பண்ணக்கூடாது. நறுமணங்கள் அத்தருங்கிறது இல்லை, எல்லாமே இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு கையை துடைக்கிறதுக்கு கூட ஃப்ளைட்டில் ஒரு கைச்சிப்பு கொடுப்பாங்க. அந்த துணியில் கூட மனம் இருக்கும். ஃப்ளைட்டில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பர் கை துடைக்கிறது. அது நல்ல மண பேப்பர், அதுக்கு பேர் அவங்க போட்டிருக்கும்போது அத்தர் பேப்பர் தான் போட்டிருப்பாங்க. அந்த பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நறுமணம் நம்ம ஹராமுடைய நியத்தில் வந்த பின்னால் நறுமணம் ஹராம் ஆகிடும் எந்த வகையிலும். அதையெல்லாம் தொட்டுட்டோம்னா அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கும். நறுமணம் தொடக்கூடாது, முடி உதிர்ந்துடக்கூடாது. பெண்கள் ரொம்ப கவனம். குளித்து முடியை காய வைத்து அதற்கு பின்னால் கொண்டை போட்டுக்கொள்ள வேண்டும். முடியை தொங்க விடக்கூடாது. முதல்ல குளித்த பின்னால் முடியை காய வைக்கணும், இல்லை தலைவலி வந்துடும். காய வச்சு அதுக்கு பின்னால் நல்ல கொண்டை போடணும். அந்த கொண்டை எப்படி இருக்கணும், எந்த சூழலிலும் முடி உதிராத அளவிற்கு. முடி உதிர்வதும் குற்றமாயிடும். நமக்கு கூட முடி, தாடி முடி, தலைமுடி உதிர்றதா இருந்தால் அடிக்கடி செய்யக்கூடாது. அதை கொஞ்சம் கவனம் வச்சு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இங்கிருந்து ஃப்ளைட்டில் போய் மக்காவில், ஜித்தாவில் இறங்கி மக்காவுக்கு போய் இஹ்ராமுடைய நிலைகளில் இருப்போம். எப்போ தவாப்புக்கு போகிறது அது நாம் முடிவு செய்வோம். எந்த ஒரு முடிவும் ஹாஜிகள் சுயமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா வழிகாட்டுதலுக்கு பின்னால், மஷூராவுக்கு பின்னால் இங்கே நாங்கள் ஒரு முடிவெடுத்து உங்களை அழைச்சிட்டு போக இருப்போம். அவசரப்பட்டு சில பேர் போய் இறங்குறவொன்னே நம்ம காபாவுக்கு போயிடுவாங்க, வழி தெரியாமல் மாட்டிக்கிடுவாங்க. ஆரம்பம். அதனால் எந்த ஒரு முடிவும் இங்கே நிர்வாகத்திற்கு அல்லாஹ் மஷூரா கொடுப்பான், அதன்படி நாம் செய்வோம். அதுக்கு பின்னால் நீங்கள் இருப்பது தான் ஹஜ்ஜி உம்ரா முடிந்து ஊர் திரும்புகிற வரையிலும் பாக்கியமாக இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் எப்போ நம்ம உம்ராவை செய்கிறது, தவாஃபுக்கு போகிறது, இந்த தடவை ரொம்ப இலகுவானது. நேராக நம்ம டைரெக்டாக ஹரம் உள்ளேயே தான் நம்ம ரூமு போட்டிருக்கோம், வெளியில் இல்லை. முன்னாலெல்லாம் நாங்கள் லாஸ்ட்டில் போவோம், வேறு எங்கேயாவது இருந்து இறங்கி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு பஸ் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம டைரெக்டாக ஹரம் ஷரீஃப் உள்ள கிளாக் டவர் தான் போன தடவை இருந்தது, கிளாக் டவர்லேயே ரூம்பு உள்ள. நாம் வெளியில் வர்றதில்ல. வெளியில் கூட ரூம் போட்டால் குறிப்பிட்ட டயத்தில் வழியை அடைச்சிருவாங்க. ஒரு துஹர் தொழுகைன்னா 12:30 மணிக்கு தொழுகை, 11:30க்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம் சுற்றணும். அறம் வெளியில் இருக்கிற ரூம்லேருந்து உள்ளே வர்றதுக்கே சுத்த விட்டுருவாங்க. உள்ளே பூரா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நாம் இருக்கிறது ஹரம் உள்ளேயே. நம்ம ரூம்பை விட்டு வெளியில் வந்தோம்னா அதுக்கு பின்னால் அடப்பே இல்லை. நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வெளியில் இப்படி போகலாம், இன்னொன்று டைரெக்டாக ஹரம் உள்ளேயே அசீசி கேட்டுக்கு போகிறோம், 1ஆம் நம்பர் கேட்டு. அது அங்கே இருந்து அப்படியே போயிடுவோம். இந்த பக்கம் போனால் 79. எல்லா வகையிலும் நம்ம அதெல்லாம் அங்கே போய் உங்களுக்கு வழிகாட்டுவோம். உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நினச்ச நேரம் நம்ம உள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் தவாஃபு முதல்ல செய்யணும். ராத்திரியில் போய் இறங்குறோமா, பகலில் போய் இறங்குறோமா, அதுக்கு பின்னால் மஷூரா செய்து உங்களை கொஞ்சம் ஆரோக்கியமாக்கி கூட்டு போயிடும். 2வது அமல் தவாஃப். முதல்ல இஹ்ராம் கட்டி நியத்து வச்சோம். 2வது காபாவில் தவாஃப் 7 சுற்று. அந்த 7 சுற்றுங்கிறது முதல்ல நாம் துவக்கிறது ஹஜ்ருல் அஸ்வதுலேருந்து துவக்கணும். ஹஜ்ருல் அஸ்வதுனுடைய வாசலில் நின்று சலாஞ்சல், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், கையை காட்டி முத்தமிடுறது. அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போய் நம்ம முத்தமிடுறோம். முத்தமிடுறதுங்கிறது கூட்டமாலாம் போக முடியாது. அவங்க வழி காட்டிடுவோம். அவங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ நம்ம ராத்திரி தவாஃப் செய்வோம். திடீர்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டக்குன்னு போய் முத்தம் கொடுத்துக்கலாம். இந்த முத்தம் கொடுக்கணும் ஒரு முறையாவது என்று நியத்து வச்சுக்கிறணும். அது அல்லாஹ் எப்போ வாய்ப்பை தருவானோ பயன்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு முறை தவாஃபிலும் அந்த இடத்துல கையை காட்டி முத்தமிடணும். கையை அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஒலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி தவாஃபை துவக்கிறோம். இந்த பச்சை கோடு போட்டிருப்பாங்க, இப்போ பச்சை லைட்டு வச்சுருக்கிறாங்க. முன்னாலெலாம் கீழே தவாஃபில் அந்த இடத்த பார்த்து வருவோம். நிறைய பேர் இடத்த பார்க்குறதுக்காக அங்கே ஒரு பெரிய கூட்டம் நெருக்கடி ஆகுதுன்னு சொல்லி அந்த கோட்டை அழிச்சிட்டு மேலே லைட்டை கொடுத்துட்டாங்க.
இந்த பச்சை லைட்டுக்கு நேரம் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கும். முத்தமிட்டு நாம் அங்கிருந்து தவாஃப் ஆரம்பிக்கிறோம். தவாஃபில் முதல் எஹ்ராமுடைய தவாஃபுங்கிறதுனால என்ன புஜத்தை திறந்து வச்சுக்கிறோம். வலது புஜத்தை திறந்து வச்சு எஹ்ராம் துணி போடும்போது நம்ம அதை போட்டு காட்டும். ஆனால் நம்ம ஓதணும் 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். 3ஆம் கலிமா ஓதிக்கிட்டே போகலாம். நமக்கு குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிஞ்சால் அதை ஓதிக்கலாம். எது ஓதுறதும் குற்றம் இல்லை. ஆனால் வீணாக போவதோ மற்றவங்கள்ட்ட பேசி கொண்டு போகிறதோ அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறது, காபா பார்த்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அமல்கள் முடியணும். முதல்ல அமல் செய்யும் போதே இந்த காரியங்களில் ஈடுபடுவது அது ஒரு புனிதத்தை வீணாக்கிடக்கூடாது. அதனால் 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ஓதிக்கொண்டே போகணும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் குதிச்சு ஓடணும். இடங்கள் வாய்ப்பு அமைந்தால் கொஞ்சம் இந்த 3 சுற்றுல மட்டும் அப்படியே சுற்றி வரும்போது ருக்குன யமானி வரும். ருக்குன யமானிங்கிறதும் ஹஜ்ருல் அஸ்வது 2 கல், 2 கல்லும் சொர்க்கத்திலிருந்து வந்த கற்கள். இந்த மூலையில் இந்த மூலை ருக்குன யமானி என்றால் இந்த மூலை ஹஜ்ருல் அஸ்வத். இந்த 2க்கும் இடையே உள்ள இடத்தில் கொஞ்சம் குதிச்சு ஓடுறதை நிறுத்திட்டு சாதாரணமாக நடக்கணும். அங்கே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஓதர். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரதி ஹசனா ஒகினா அதாபன்னார். அங்கே துவாவை இதையெல்லாம் மனப்பாடம் செய்து வச்சுக்கிறோம். இப்போமே நமக்கு துவாவுடைய புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கு உங்களுக்கு வரும். அந்த புக்கெல்லாம் வாங்கி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுகிற இந்த துவாக்களையாவது மனப்பாடம் செய்து வைக்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரதி ஹசனா ஒகினா அதாபன்னார். ருக்குன யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரையிலும் அந்த துவா ஓதி முடித்து ஹஜ்ருல் அஸ்வத் வந்தவுடன் மீண்டும் 2வது காபாவை நோக்கி ஹஜ்ருல் அஸ்வத்தை நோக்கி கையை காட்டி முத்தமிட்டு 2வது தவாஃப். ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் ஒரு தவாஃப். 2வது தவாஃப் அங்கிருந்து துவங்கும். 7 சுத்துக்கள். 7 சுத்து முடித்து விட்டால் உம்ராவின் 2 கடமை முடிஞ்சிச்சு. முதல்ல இஹ்ராம் கட்டி நியத்து வைத்தோம். 2வது தவாஃப் செய்யுது. தவாஃபை முடிச்சுட்டு மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால், மகாம் இப்ராஹிமுங்கிறது குறிப்பிட்ட இடம். அந்த இடத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் பின்னால் போகலாம், இல்லை ரொம்ப பின்னால் போகலாம். மக்கள் தவாஃப் செய்கிற இடத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒரு ஓரமாக நின்று தொழுவாங்க. நாங்கள் கூட்டு போவோம் அந்த இடத்துக்கு. அங்கே நின்று வரிசையாக நின்று தொழுதுடணும். தொழுதுட்டு ஒன்றும் அவசரப்படக்கூடாது. அதே இடத்துல உட்காந்துடணும். நாம் எல்லோரும் தொழுது துவாலாம் செய்துட்டு உங்களை மொத்தமாக கூப்பிட்டு போவோம். சில பேர் வேகமாக 2 ரக்காத் தொழுதுட்டு கூட்டமாக இருக்கும். நான் அங்கே தொழுகிறேன்னா நீங்கள் அங்கே தொழுவீங்க, இன்னொருத்தங்க தள்ளி தொழுவார். ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியாது, எல்லாரும் ஒரே கோலம். அவர் டப்புன்னு இவர் தொழுதுட்டு அங்கங்கே பார்ப்பார், தெரியாது. இவர் எங்கேயாவது தேடி போய் இதில் நம்மை தேடுகிறோன்ற பேரால் காணா போகிறது அவர் தான். அதனால் அதே இடத்துல உட்கார்ந்து விட்டால் நாம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அடுத்த அமலுக்கு அழைச்சிட்டு போவோம். இப்போ அங்கே 2 ரக்காத் தவாஃபினுடைய தொழுகை. இப்போ நம்ம செய்த தவாஃப் அதற்காக உள்ள 2 ரக்காத் தொழுகை. அந்த தொழுகையில் அல்ஹம்து சூராவுக்கு பின்னால் குல்யா அய்யுல் காஃபிரூன் முதல் ரக்காத்து. 2வது ரக்காத்தில் அல்ஹம்துக்கு பின்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி தொழுதுட்டு தவாஃபின் தொழுகை 2 ரக்காத்தை நிறைவேற்றுகிறேன். தொழுதுட்டு துவா செய்யணும். அந்த இடத்திலெல்லாம் நாம் கேட்குற துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற துவா. அதனால் கொஞ்சம் உருக்கமாக இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். இதில் நாங்கள் உங்களை காபாவுக்கு கூட்டு போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போய் இறங்கின உடனே காபத்துல்லாவை பார்த்தவுடன் கேட்குற துவா ஒப்புக்கொள்ளப்படும். முதல் பார்வை அங்கே நின்று ஒரு சின்ன துவா செய்வோம். அது எந்த இடம் சந்தர்ப்பமாக அமையும், ஏன்னா போலீஸ் விரட்டுவாங்க. மக்கள் இறங்குற இடத்துல போயோ மற்றவங்களுக்கு போக்குவரத்துக்கு தடையாகவோ நிற்கக்கூடாது. ஒரு ஓரமாக நாம் நின்று நம்ம மனசில் ஹலாலான நிய்யத்தை பூரா வச்சுக்கிறோம். அந்த இடத்துல அழகான துவாக்கள் நடக்கும். முதல்ல இறங்கின உடனே காவா பார்த்துட்டு கேட்குற துவா தாய்மார்களும் கவனத்தில் வச்சுக்கிறணும். அந்த துவா அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படுகிற துவா. அந்த துவா முதல்ல முடிச்சுட்டு தான் இப்போ நாம் 2 ரக்காத்து தொழுகிறோமே, தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் துவா தனித்தனியாக செய்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் ஜம்சம் குடிப்போம். ஜம்சம்ங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதை தண்ணியை நிறைய குடிங்கங்கிறாங்க. அதில் இன்னொரு செய்தி சொன்னாங்க, ஒரு மூமின் தான் இந்த தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்க முடியும்னாங்க. இந்த தண்ணியை வயிறு நிரம்ப குடிக்கிறது ஒரு மூமினால் முடியும், முனாஃபிக்கால் முடியாதுன்னாங்க. அப்போ நாம் அந்த தண்ணியை நிறைய குடிக்கிறோம்னா
நம்ம மூமின் என்பதற்கு சாட்சியாக அந்த தண்ணி அமைகிறது. இன்னொரு செய்தியை சொன்னாங்க, மாவு ஜம்சம் லிமானவா, ஜம்சமை நீங்கள் குடித்தா என்னென்ன நாட்டம் வச்சு குடிச்சிங்களோ அத்தனை நாட்டமும் நிறைவேறும்னாங்க. என் நாட்டம் நிறைவேறுகிற ஒரு தண்ணி ஜம்சம். உலகத்தில் அந்த தண்ணிக்கு நிகர் எந்த தண்ணியும் இல்லை. எல்லாமே அல்லாஹ் கொடுக்குறான் நம்புகிற இந்த சமூகம் ஜம்சம் தண்ணியை குடித்து நான் ஒரு காரியத்தை கேட்டால் அந்த காரியம் நடக்கும்னு நம்புறது கடமை. ஏன்? சொன்னவர்கள் நபிகள் நாயகம். அப்போ ஜம்சமை குடிக்கிற போது அல்லாஹ் ஹஜ்ஜை லேசாக்கு, இந்த அமல்களை லேசாக்கு, இங்கிருந்து நான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆளாக போகணும், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வேறு எந்த ஒரு தடங்களும் எனக்கு வரக்கூடாதுலாம் துவா செய்துக்கிறணும். ஏன்னா அங்கே மெயின் உடல் ஆரோக்கியம், உடல் பலம். அதையெல்லாம் ஜம்சம் குடிக்கிற போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை எல்லாத்தையும் கொண்டு விட்டுருவோம். ஜம்சம் எங்கே போய் ஃப்ரீயாக குடிக்க முடியுமோ அந்த இடத்துல ஆளுக்கால் பிடிச்சி நீங்கள் எவ்வளோ தேவையோ குடிச்சிக்கணும். இல்லை ஐஸ் வாட்டர் இருக்குது, சாதா வாட்டர் இருக்கும். ஐஸ் வாட்டரை பயன்படுத்துறது கொஞ்சம் கவனத்தோடு பயன்படுத்தணும். சில பேருக்கு ஒத்துக்கிடாது, உடனே ஏதாவது ஜலதோஷம் பிடிக்கும், தலைவலி வரும், உடம்புல ஏதாவது பாதிப்பு, அவங்கெல்லாம் அது அந்த இடத்துல தேவைப்படும், வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனாலும் கொஞ்சம் கவனம் வைத்து நமக்கு உடலுக்கு ஒத்து வருகிற காரியத்தில் தான் ஈடுபடணும். அல்ஹம்துலில்லாஹ் அதை முடிச்சுட்டு ஜம்சமை குடிப்போம். குடிச்சிட்டு நேராக 3வது அமல். இதெல்லாம் எடை அமல்கள். தவாஃபு 2, தவாஃபுக்கு அடுத்து 2 காரியம். 2 ரக்காத்து தொழுகிறோம், ஜம்சமை குடிக்கிறோம். இதுக்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் 3வது உம்ராவுடைய அமல் சஃபா மருவாவுடைய தொங்கோட்டம். சஃபாவில் போய் நின்று ஒரு துவா கேட்டுக்கிறோம். சஃபாவில் கேட்குற துவா ஒப்புக்கொள்ளப்படும். சஃபாவில் போய் நின்று ஒரு துவா நம்ம விருப்பத்துக்கு கேட்டுட்டு அங்கிருந்து தொங்கோட்டத்தை துவக்கிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி துவக்கினால் அல்ஹம்துலில்லாஹ் சஃபாவிலிருந்து மருவா வரைக்கும் போனால் ஒரு சுத்து, மருவாவிலிருந்து மீண்டும் சஃபா வந்தால் 2 ஆகிடும். போய் வர்றது 2ஆக கணக்கெடுக்கிறோம், போகிறது 1 வர்றது 2. அப்போ சஃபாவில் துவக்கிறோம் 1வது சுத்தை, 7வது சுத்து மருவாவில் முடிக்கிறோம். மருவாவில் முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சுத்துக்கு இடையே 4ஆம் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை மனப்பானது 4வது கலிமா தான் நாம் இந்த தொங்கோட்டத்திலே ஓதுவோம். தொங்கோட்டத்தை போகிற போது இடையில பச்சை லைட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பச்சை லைட்டில் போய் நம்ம குதித்து ஓட ஆரம்பிக்கணும். பெண்கள் சாதாரணமாக நடந்து வரலாம், நாம் குதிக்கிறோம். அந்த பச்சை லைட்டு குதித்து ஓடுறோம்னா பச்சை லைட்டு எங்கே போய் முடியுதோ அங்கே வரைக்கும் பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. நம்ம குதிக்க எங்கே ஆரம்பிக்கிறோமோ குதித்து ஓடுவதை அங்கிருந்து முடியும் இடம் வரையிலும் அந்த லைட்டு இருக்கும். அங்கே வரைக்கும் நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குதித்து 4ஆம் கலிமா ஓதிக்கொண்டே நம்முடைய தொங்கோட்டம் தொடரும். மருவாவில் போய் முடிக்கிறோம். அப்புறம் மீண்டும் சஃபா, மீண்டும் மருவா. மருவா முடியும் போது துவா ஓதும். ஒரு எல்லாரையும் ஒன்றாக்கி சில பேர் கொஞ்சம் முந்தி முடிச்சிருவாங்க, சில பேர் கொஞ்சம் லேட்டாக. எல்லாம் 7 சுற்றும் எல்லாம் ஒன்றாட்டெலாம் போயிட்டுருக்க முடியாது. நம்ம ஆரம்பித்து விட்டுருவோம், கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க, நம்ம கூடயே தான் வருவாங்க. திடீர்னு இன்னொரு கூட்டம் ஒரு 10 பேர் உள்ளே நுழைஞ்சிருவாங்க, நம்ம பிரிஞ்சிருவோம். இதில் கொஞ்சம் கவனமாக போய் நம்ம ஆட்களை கவனிச்சுக்கிட்டே போகணும். இன்ஷா அல்லாஹ் மருவாவிலே போய் நம்முடைய துவா ஓதி நிறைவு செய்வோம். அதுக்கடுத்து 4வது அமல் தலைமுடி எடுப்பது. தலைமுடி நம்ம ஹரமுள்ளே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப லேசு. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேயே கடை இருக்குது, வெளியெலாம் போக வேண்டியதில்லை. தவாப்பை முடிச்சுட்டு நேராக சாயெல்லாம் முடித்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம்னா நம்ம ரூமுக்கு போகிற இடத்துலையே கடைகள் இருக்குது. அந்த கடையில் போய் முட்டை அடிக்கிறது 5-10 ரூபா கேட்பாங்க, 10 ரியால் 5 ரியால். ஆண்கள் பொறுத்தவரை முடியை மொத்தமாக எடுக்கிறது நல்லது. அடுத்தடுத்து நம்ம அமல் செய்யும்போது கொஞ்சம் லேசாக இருக்கும். பெண்கள் அவங்கள சுண்டு விரலில் லேசாக சுருட்டி கொஞ்சம் ஒரு கடைசி சுண்டு விரலில் அந்த தலைமுடியை சுருட்டி அதை லேசாக கட் பண்ணி விட்டணும். கொஞ்சம் தான் கட் பண்ணணும். அது யாராவது ஒருத்தங்க செய்துக்கிறணும். அவங்க ஹஸ்பண்டு செய்திடலாம், அல்லது கூட வந்திருக்கிற பெண் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்திடலாம், வெட்டி விட்டுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதோடு உம்ரா முடிந்து விடுகிறார். இதை 4ம் தான் உம்ரா. முறையாகவும் சரியாகவும் இதை நம்ம செய்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரும் உதவி நமக்கு நசீபாயிடும். இதில் குறையில்லாமல் செய்வதான் அல்லாஹ் சொல்லும்போது வாத்திமுல் ஹஜ்ஜ உல் உம்ரத்த லில்லாஹ். ஹஜ்ஜி உம்ரா 2ஐயும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள்னு சொல்லலை, அல்லாஹ்வுக்காக முழுமையாக செய்யுங்கள்னா அதான் மிக முக்கியம். முழுமையாக. அப்போ அந்த முழுமை என்பது எந்த குறைபாடும் இல்லாமல். வழிகாட்டுதல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அங்கெல்லாம் வழிகாட்டுதல்ங்கிறது மிக முக்கியம். அதனால தான் வழிகாட்டிகளோடு ஹஜ் உம்ராவுக்கு போகிறோங்கிறோம்.
அவங்க அந்த சரியான பாதைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உம்ரா முடியும். இதற்கடுத்து நாம் மக்காவில் இருக்கிற நாட்கள் நிறைய இருக்கிறது. அந்த நாட்களை எல்லாம் பிரயோஜனமாக நம்ம காட்டிடும். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் 11:30 வரைக்கும் புரோகிராம் நடக்கும். காலை டிஃபன் உங்களுக்கு டைம் தந்துடுவாங்க, டைம் டேபிள் போட்டுருவாங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே நாஸ்டா, அது நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். அந்த டயத்துக்கு முந்தி போகிறதும் கஷ்டம் தான், பிந்தி போகிறதும் கஷ்டம். அந்த டயத்தில் அதை பயன்படுத்திக்கணும். மக்காவில் மதீனாவில் இருக்கிற காலம் வரையிலும் ரொம்ப கவனம், சண்டை போட்டுறக்கூடாது. தாய்மார்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் சொல்லுகிறேன், சண்டை போட்டுறக்கூடாது. எங்கே இருக்கிற போது, மக்காவில் மதீனாவில் இருக்கிற போது எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும், சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அது குறிப்பாக பெண்களுக்கு துணி காய போடுறதுக்கு மேலே போவாங்க. இவங்க போட்ட துணி அவங்க வரும்போது இடம் இருக்காது, அந்த துணியை ஒதுக்கிட்டு இவங்க போட்டுருவாங்க. அன்றைக்கி லொஹர் வரைக்கும் சண்டை தான் நடக்கும். தாய்மார்களுக்கு சண்டைங்கிறது ஒரு பரக்கத்து மாதிரி. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறோம், அதில் ஈடுபாடு கூடாது என்கிறேன். சண்டை இடுவதால் ஹரம் ஷரீஃபினுடைய நல்ல நசீபை நம்ம இழந்துடுறோம். அல்லாஹ் குர்ஆனில் கூடாது என்று சொல்லுகிற மக்காவினுடைய அமல்களில் வலா ரஃபஸ வலா ஜிதாலாங்கிறான். சண்டை போடக்கூடாது. குறிப்பாக ஹஜ்ஜில் நாம் செய்யக்கூடாத காரியங்கிறது, அதை பண்ணாதீங்க, கொலை பண்ணாதீங்க, யாரையும் அடிக்காது, அதெல்லாம் அல்லாஹ் சொல்லலை. சண்டை போடாதீங்க. அங்கே ஏன் அந்த வார்த்தையை அல்லாவே குர்ஆனில் யூஸ் பண்ணுறான்னா அங்கே போனால் தான் தெரியும். அதில் ஆண்களுக்கு இடையே கூட தவாஃபுக்கு இவர் கிளம்புவார், அவர் சொல்வார் நான் உங்கள் கூட வர்றேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், கிடைக்கல, நம்ம போயிட்டோம். அவர் அதுக்கு பின்னால் இறங்கி வந்து 2 பேருக்கும் சண்டை. நீ என்ன எதிர்பார்க்காம போயிட்ட. இப்போ எதிர்பார்க்குறது எவ்வளோ நேரம் எதிர்பார்க்குறது. அதே மாதிரி தான் நம்ம குரூபா கிளம்புறதுலேயும் உங்கள் கவனத்தில் சொல்லிவிடுவோம். காலையில் 7 மணிக்கு புறப்படுறோன்ட்டு ஒரு 7:10 வரைக்கும் எதிர்பார்ப்போம். அதுக்கு மேலே நாங்கள் கிளம்பிடுவோம். நீங்கள் 7:45 8 வரைக்கும் வந்து தேடிட்டு இல்லைன்னு நீங்கள் சண்டை போட்டால் பறக்கத்து உங்களுக்கு தான் காணாமல் போகுது. ஏன்னா உங்களுக்காக இன்னும் ஒருத்தருக்காக வேண்டி 50 பேரை காக்க வைக்க முடியாது இல்லையா, பாக்கி 50 பேரை காக்க வைக்க முடியாது. அதனால் எப்போ டைம் நிர்வாகம் அறிவிக்குமோ அந்த டயத்துக்கு நீங்கள் அசம்பிளி ஆகி பழகணும். அதுதான் அங்கே உள்ள அமல்களை இலகுவாக்கி தரும். இன்னொரு பக்கம் நாங்கள் எந்த டைம் அறிவிக்கிறோம்னா எந்த டயத்தில் அங்கே போனால் லேசாக செய்ய முடியுமோ அந்த டயத்தை அறிவிப்போம். வெயில் இல்லாமல் செய்வோம். அது காலையில் வெள்ளன்னு அறிவிப்போம். நம்ம 6:30 மணி 7 மணின்னு அறிவித்தா நீங்கள் 8:30 மணிக்கு நீங்கள் அசம்பிளி ஆனீங்கன்னா கூட்டம் சேர்ந்துடும், சிரமங்கள் ஆகும். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் நிர்வாகத்தினுடைய டயத்துக்கு நீங்கள் ஒத்து வரணும். அதோட இன்ஷா அல்லாஹ் அங்கே இருக்கிற காலத்தை ரொம்ப பிரயோஜனமாக ஆக்கணும். மக்காவுக்கு நம்ம போன பின்னால் அங்கே எத்தனை நாட்கள் இருக்கிறோமோ அதில் குறிப்பாக நாம் இந்த தடவை உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்துவதெல்லாம் ரொம்ப முன்னதாக போகிறோம். அதிக நாட்கள் நம்ம இருக்கிற நாள் பெரும்பாலும் மக்காவில் இருக்கிறோம், அப்புறம் மதீனா போகிறோம், அப்புறம் ஹஜ்ஜை முடிச்சுட்டு தான் வெளியில் போகிறோம். அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற நாட்கள் வெளியிலிருந்துலாம் வரல. வாசலில் நம்ம எங்கே இருக்கிறோமோ நம்ம ரூம்லேருந்து காபா தெரியும், நம்ம ரூம்லேருந்து தவாஃபை பார்க்கலாம். அப்படி ஒரு இடம். உள்ளே என்ன நடக்குது கீழே, நம்ம கீழே அமல் நடக்க நம்ம மேலே இருக்க போகிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் லேசான ஒரு நெருக்கமான இடத்திலே நம்மை உட்கார வைக்கிறான். நாம் பயன்படுத்தணும். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பெல்லாம் காபா உள்ளே போயிடணும். ஒவ்வொரு தொழுகைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு முந்தி உள்ளே போனால் தான் நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்ம வெளியில் தான் நிற்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய கவனத்தில். ஆண்கள் பெண்களை நம்ம கூட்டு போகலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு ஹராமுடைய ட்ரெஸ்ஸை போய் தான் உம்ரா செய்யணும்பாங்க, தவாபு செய்யணும்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஹஜ்ஜி நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. இருப்பினும் நாம் அங்கே வந்து ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் நடக்க வேண்டிய முறைகளை எல்லாம் சொல்வோம். குறிப்பாக ஒரு செய்தி மட்டும் இப்போ பதிவு செய்துகிறேன். காலையில் நாம் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருச்சு ஒரு 4 மணி 4:30 மணிக்கு 4 மணி வாங்க சொல்லுவாங்க. ஹரமுக்கு போயிட்டோம்னா ஒரு தவாஃபு கிடச்சிக்கணும். சுபு தொழணும். சுபு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து குரான் திக்ரு செய்கிறது. அதுக்கு பின்னால் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடி ஆகிடும். அப்புறம் டிஃபனை சாப்பிட்டுட்டு மீண்டும் ஒரு 10-10:30 நீங்கள் ஹரம் போயிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபை லொஹர் முந்தி போயிடும். இப்போ நம்ம புரோகிராம் என்றைக்கு வைக்கிறோமோ அன்னைக்கு புரோகிராம் முடிச்சுட்டு ஒரு 11:45 நம்ம அனுப்பி வச்சிருவோம் ஹரமுக்குள்ளே. அதே மாதிரி மதியம் சாப்பாடை முடிச்சுட்டு சாயந்தரம் அசருக்கு போயிட்டு நம்ம ஒரு 5 மணிக்கு உள்ளே போயிட்டோம்னா இஷாவுக்கு மேலே தான் வெளியில் வரணும். அது வரைக்கும் உள்ளே இருக்கணும். பாத்ரூம் சுய தேவைகளுக்கு தேவை இருந்தால் வந்துட்டு போகணும். அங்கே இருக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு அமல்களும் 1 லட்சம். ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 1 லட்சம். ஒரு யாசீன் ஓதினால் 1 லட்சம்.
ஒரு குரானை முடித்தா 1,00,000 குரான். எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஸலவாத் ஓதினீர்களா 1,00,000. ஆக எல்லாம் லட்சக்கணக்கான கூலிகளை கொடுக்கிற அந்த மாண்பும் பரக்கத்தும் நிறைந்த இடம். அந்த இடத்திலே நீங்கள் பேண வேண்டிய மிக முக்கியம், நான் சொன்னதை போல டயத்துக்கு ஹரம் உள்ளே போகணும். அதிக நேரம் ரூமில் செலவழிக்கக்கூடாது. ரூம்பு நமக்கு வசதியாக இருக்கும், ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், ஹரமுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஆனாலும் நேரம் ஹரமில் கழிப்பது தான் பாக்கியம். எவ்வளோ நேரம் ஹரமுக்கு போக முடியுமோ அந்த நேரத்தை ஹரமில் செலவழியுங்கள். இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து நாம் எப்போது மதீனாவுடைய பயணம் ஹஜ்ஜிக்கு முந்திரும் இல்லாஜ மதீனா ஹஜ்ஜிக்கு முந்திரும். ஹஜ்ஜை முந்தி மதீனாவையும் முடிக்கிறோம். அந்த நேரம் மதீனாவுக்கு போகிற போது அந்த நேரத்தில் அது சம்பந்தமாக எப்படி போகணும், என்னமெல்லாம் தயாராகணும்னு சொல்லுவோம். ஆனால் ஸலவாத்தை அதிகமாக ஓதி வையுங்கள். இப்போதிருந்தே சேர்க்க வேண்டும். ஸலவாத்தை கொண்டு போய் தான் நபியினுடைய தர்பாரில் யார சொல்லலாம் இவ்வளவு ஸலவாத்து தங்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தோம். நபியினுடைய சந்திப்பின் போது நம்முடைய ஸலவாத்துக்களை அன்பளிப்பாக கொடுக்குற அளவிற்கு பெண்களுக்கும் சொல்லுகிறேன். எங்களோட சாதாரண ஒரு அம்மா வருஷம் நான் போகிற போது ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டை வாங்கி இதை நபி ரவுதாவில் போய் எனக்காக நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்க. எடுத்து பார்த்தா ஆச்சரியப்படுவேன். 50 லட்சம் ஸலவாத்து ஓதியிருப்பாங்க. 50 லட்சம். அந்த அம்மாவுக்கு வயசு 70 வயசுக்கு மேலாச்சு. ஒவ்வொரு வருஷமும் நான் புறப்படுற போது எங்கள் வீட்டுக்கு வந்து, இந்த வருஷம் அந்த அம்மா இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல. போன வருஷம் நான் புறப்படும், அதுக்கு முந்தின வருஷம் புறப்படும் போது வீட்டுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டில் ஸலவாத்து 50 லட்சம் 80 லட்சம் இப்படி அதை கொண்டு போய் ஒப்படைப்பணும். அந்த மாதிரி ஒரு பரக்கத்தான ஒரு அமல் அது. நாம் எவ்வளவு முடியுமோ ஸலவாத்துக்களை இங்கிருந்தும் ஓதுகிறோம், மக்காவிலும் ஓதுகிறோம். அங்கே இருக்கிற காலங்கள் மதீனா போகிற போது ஒரு மகிழ்ச்சியான நிலை. இன்ஷா அல்லாஹ் மதீனாவுடைய வாழ்க்கையும் மதீனாவில் இருக்கிற போதும் புறப்படும் போதும் ஞாபகப்படுத்துவோம். ஹஜ்ஜிங்கிறது தனி பாடம். ஹஜ்ஜை பற்றி இன்ஷா அல்லாஹ் அங்கே புறப்படுற போது விளக்கும். இங்கே லேசாக ஹஜ்ஜிங்கிறது 5 நாள் அமல். இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லிடணுங்கிறதுக்காக உங்களை அசம்பிளி படுத்தினதில் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிடுறோம். ஆனால் ஒவ்வொன்றும் புறப்படுகிற போது இன்னும் விரிவாக அமல்களை செயல்முறையோடு காட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி 5 நாள். இந்த 5 நாள் தான் துல் ஹஜ்ஜி பிற 8, 9, 10, 11, 12, தேவைப்பட்டால் 13. அந்த 13வது நாள் சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது இல்லைங்கிறது முடிவாகும். இந்த 5 நாள் ஹஜ்ஜி. பிற 8 நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்தே எஹராம் கட்டுறோம் ஹஜ்ஜிக்காக தனி. எப்படி உம்ராவுக்கு எஹராம் கட்டினோமோ குளித்தோமோ அதே போல் ஹஜ்ஜிக்காக குளிக்கணும். தாய்மார்களும் ஞாபகம் வையுங்க, ஹஜ்ஜிக்காக குளிக்கிறோம். நம்ம அந்த உம்ராவில் மொட்டை அடித்தோம் பார்த்தீங்களா, அதோட உம்ரா முடிஞ்சிருது, எஹராமை களைஞ்சிருவோம், நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடும். அதுக்கு பின்னால் காபத்துல்லாவுக்கு போகிற போதெல்லாம் நார்மல் ட்ரெஸ்ஸிலே போய்க்கலாம், அனுமதி கொடுத்தா. இப்போ துவக்கத்தில் கொஞ்சம் அனுமதி கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எஹராம் கோலத்தில் வாங்கன்னா நம்ம அதுக்கு தக்க அங்கே முடிவு எடுப்போம். ஹஜ்ஜிங்கிறது பிற 8 துவங்குறோம். அன்றைக்கி காலையிலே குளிச்சிடும். ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்ம இருக்கிற ரூம்பே பிஸி ஆகிடும். ஏன்னா எல்லோரும் குளிப்பாங்க, தயாராகுவாங்க, நகம் வெட்டணும். இப்போ எப்படி உம்ராவுக்கு முன்னாலேயும் அந்த காரியம் குளிக்கிறதுக்கு முந்தி முதல்ல நம்முடைய கழிவு முடிகளை எடுத்துடணும். அக்கல்ல இருக்கிற முடியை, மருமஸ்தானத்தில் இருக்கிற முடிகளை, அதே போல் நகங்களை எல்லாத்தையும் களைஞ்சு எடுத்துடணும். எந்த கழிவும் உடம்புல இருக்கக்கூடாது. இது நம்ம வீட்டிலேருந்து உம்ராவுக்கு புறப்படுறதுக்கு முந்தியும் செய்யணும். ஹஜ்ஜிக்கு புறப்படுறதுக்கு முந்தி அந்த கழிவுகள் இருந்தால் சுத்தமாக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் இதே நியத்தில் ஹஜ்ஜிக்காக குளிக்கிறேன்னு அங்கே குளிக்கிறோம். மக்காவில் இருக்கிறோமோ அல்லது மதீனாவில் இருக்கிறோமோ அல்லது அங்கேருந்து அவுட்டரில் நம்ம இருந்தாலும் தயாராகிற போது அந்த நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் தயாராகி துல் ஹஜ்ஜி பிற 8 நம்ம கொண்டு மினாவில் தங்க வச்சுருவாங்க. நம்ம குளிக்கிறது, தயாராகிறது, புறப்படுறது எல்லாமே 7 அன்னைக்கு 7 தான் குளிப்போம். 8க்கு அங்கே கூட்டு போயிடுவாங்க. 7வது அன்னைக்கு ராத்திரியே அநேகமாக நமக்கு பஸ்ஸு வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. 8வது நாள் காலையிலேருந்து மினாவில் போய் தங்கிடுவோம். அப்போ நாம் 7வது அன்னைக்கு குளித்து தயாராகி நியத்து வச்சு ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு காபாவுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. நம்ம எந்த ரூமில் தங்கியிருப்போமோ அந்த ரூம்லேயே எஹராம் கட்டிடுறோம். அந்த ரூம்லேயே எஹராம் கட்டி 2 ரக்காத் தொழுதுருவோம். எஹராமுடைய தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் தல்பியா. இப்போ நம்ம தல்பியா அங்கேயே ஆரம்பித்தோம் உம்ராவுக்கு. இந்த தல்பியா தான் நம்முடைய மிகப்பெரிய அமல். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக்
இன்னல் ஹம்தா ஒன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியா எல்லாரும் மனப்பாடம் செய்யணும். தல்பியாவை அதிகமாக சொல்லுங்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக சொல்லுங்கள். நான் தல்பியா அதிகமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எது வரைக்கும் சொல்லணும்? உம்ராவில் நம்ம காபத்துல்லாவை பார்த்து கீழே இறங்குற வரைக்கும். நம்ம சென்னையிலேருந்து யாராம் கட்டினாலோ அல்லது நம்ம போகிற அடுத்த ஏர்போர்ட்டில் போய் யாராம் கட்டினாலோ அங்கேருந்து காபாவை பார்க்குற வரைக்கும் தல்பியா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல் ஹஜ்ஜில் பிற 7 எஹராம் கட்டிட்டு மினாவுக்கு போகிறதுன்னு தல்பியா ஆரம்பிச்சு. எது வரைக்கும் தல்பியா? ஷைத்தானுக்கு கல்லடிக்கிற வரைக்கும் தல்பியா இருக்கும். ஷைத்தானுக்கு கல்லடிக்க போவோம் முதல் நாள், அது வரைக்கும் நம்ம தல்பியா சொல்லிகிட்டு இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம தல்பியாவை ஆரம்பிப்போம், எஹ்ராமை கட்டுவோம், மினாவில் போய் தங்குறோம். மினாங்கிறது ஒரு பெரிய மைதானம், பல லட்சம் மக்கள் ஒரே இடத்துல அசம்பிளி ஆகிற இடம். ஒவ்வொரு டென்ட்டிலும் 40 பேர் 50 பேர் தங்குவாங்க. ஒரு டென்ட்டில் 40 பேர். அங்கே பெரிய சௌகரியத்தில் எதிர்பார்க்க முடியாது. உணவிலிருந்து எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையை காக்க வேண்டிய இடம் அந்த இடம். 40 பேர் ஒரு டென்ட்டுனா இந்த அளவுக்கு, இந்த ரூம்பு மாதிரி தான் 40, இந்த ரூம் அளவு தான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பெட்டு போட்டிருப்போம், கரெக்டாக ஒரு பெட். எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம கபரை ஞாபகப்படுத்தும் இடம் பாங்க. அசையலாம் முடியாது. நான் அசைகிறான் தான் அவர் மேலே தான் கையை போடணும். என் பக்கத்தில் படுத்திருப்பார். இது நம்ம ஏற்பாடு இல்லை, அது சர்க்காருடைய ஏற்பாடு, சவுதி கவர்மெண்ட்டினுடைய ஏற்பாடு. அங்கே போய் அந்த மினாவுடைய ஏற்பாடுகள். அதில் நம்ம பக்கத்தில் நமக்கு ஒரு பெட்டு, அடுத்தவருக்கு ஒரு பெட், இப்படி தான். அந்த பெட்டில் தான் படுக்கிறோம். அங்கே தான் எல்லாம் சாப்பிட்றது, அங்கே தான் எல்லாமே. அங்கே பாத்ரூம் வெளியில் இருக்கும். பாத்ரூம் அங்கெல்லாம் 5 வேளை ஜமாத்து ஹரம் நம்முடைய டென்ட்டிலேயே தொழுதுருவோம். நம்ம 40 பேர் இருக்கிறோமா, நம்ம டென்ட்டில் நமக்கு ஜமாத்து நடக்கும். பெண்கள் இந்த பக்கம் அடுத்த டென்ட்டில் இருப்பாங்க. பாத்ரூம் போகிற போது கவனமாக போகணும். அதெல்லாம் அங்கே வந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாத்ரூம்பு அடுத்த பாத்ரூம் ஒரே மாதிரி இருக்கும், நம்ம டென்ட்டு அடுத்த டென்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். நம்ம டென்ட்டில் நம்முடைய அடையாள கொடியை ஒட்டி வச்சுருப்போம். நீங்கள் கவனமாக போயிட்டு கவனமாக திரும்பணும். கொஞ்சம் அங்கேவாக்கு போயிட்டீங்கன்னா இந்த டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே சில பேருக்கு ஒரு நாள் ஆகிருக்கு. ஒரு நாள் சுற்றி இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்றும் போன ஒன்றும் ரூம்பு தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஃபோன் தெரியாது. அப்போ ஃபோன் நம்பர்கள், ஓனர் நம்பர்லாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அங்கே வந்து கொடுத்துருவாங்க. இங்கே நாம் டென்ட்டில் 5 வேளை ஜமாத்து நடக்கும். 8வது நாளில் சுபுவுக்கு போயிடுறோம். லொஹரு, அசரு, மகரிபு, இஷாலாம் அங்கே ஜமாத்தாக நடக்கும். அந்த ஜமாத்தில் கரெக்டாக சேரணும்னா ஒரு மணி நேரத்துக்கு முந்தி நீங்கள் பாத்ரூம் போய் தயாராகலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம போனால் தான் தயாராக முடியும். ஆனால் அதுக்குள்ளே அங்கே கூட்டம் ஃபுல்லாகிடும். ஒது செய்துட்டு நம்ம ஜமாத்தை பிடிக்கிறோம். அங்கே லொஹரை தொழுது, அங்கேயே சாப்பாடு. அந்த காலையில் சுபுவுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும், திக்ரு செய்யணும், குர்ஆன் ஓதணும். அதிகமாக நாம் அமல் செய்கிற இடம் இந்த இடத்துல. எதுக்கு அல்லாஹ் கொண்டு உட்கார வைத்தான்? நபியை உட்கார வைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம் மினா. சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபிகள் உட்கார்ந்த இடம் அந்த மினா. அந்த டென்ட்டு நீங்களோ நானும் உட்கார்றதில்ல, உலகத்தில் அத்தனை நபிமார்களையும் அல்லாஹ் கொண்டு உட்கார வைத்த இடம். வலிமார்களை, நபிமார்களை, சாலிஹீன்களை இருக்க வைத்த இடம். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை கொண்டு உட்கார வைக்கிறான் என்றால் அங்கே எவ்வளவு முடியுமோ அங்கே குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், நேரங்களை பிரயோஜனமாக கழிக்கணும். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம். அப்புறம் அசர் தொழுக, மக்ரிப் அங்கே தான். இஷாவுக்கு மேலே அங்கே தயாராக்கிடுவாங்க. நம்ம புறப்படணும், ரெடியாகிறீங்க. 9ஆம் காலை மினாவிலிருந்து அரஃபாத்துக்கு போவோம். அரஃபா மைதானம், அல் ஹஜ்ஜு அரஃபான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுங்கிறது அரஃபா தான் ஹஜ்ஜுன்னாங்க. அரஃபா அவ்வளோ பெரிய இடம். எந்த துவா கேட்டாலும் ஒப்புக்கொள்ளப்படுகிற இடம் அரஃபா. அரஃபாவில் துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படுகிற இடம். அப்போ மறுநாள் 9ஆம் நாள் முழுக்க முழுக்க அந்த நாளுக்கு பேரே துவாவுடைய நாள். கண்ணீராகத்தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஹாஜிகள் கதறிக்கொண்டு நிற்பார்கள். வெளியிலே நின்று, மைதானங்களிலே நின்று, திறந்த வெளிகளிலே நின்று துவா கேட்கிற நேரம். இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு சரியாக 12 மணி லொஹர் நேரத்தில் இருந்து ஜவாலுக்கு பின்னாலே துவங்கும் மக்ரிப் வரைக்கும் நாம் அரஃபாத்தில் இருப்போம். அவ்வளவு உலகத்திலேயே விசேஷமான நேரமும் நாளும் ஒன்று இருக்குமையானால் துல்ஹஜ்ஜி 9ஆம் நாளினுடைய அந்த மதியம் 12லிருந்து மாலை 6 மணி வரைக்கும் உள்ள நேரம் ஒவ்வொரு வினாடியும் கொடுத்து வைத்தாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட வினாடிகள். அதை நாம் பிரயோஜனமாக ஆக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் விற்க இருக்குதும், சூடு இருக்கும், எல்லாம் இருக்கும். உள்ள ஏசியும் வச்சுருப்பாங்க, ஹீட்டு ஆட்கு இது வச்சுருப்பாங்க.
எது இருந்தாலும் அத்தனையும் தாண்டி வேர்த்து கொட்டும். அது மைதானம் அப்படி இருக்கும். நாம் வெளியில் நின்று துவா செய்வோம், ஜம்மா துவா செய்வோம், திக்ர்கள் ஓதுவோம், எல்லாம் நடக்கும். அங்கே பிரயோஜனமாக அந்த நாளை ஆக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜை முடித்து விட்டு அன்று இரவே முஸ்தலிஃபாவுக்கு போயிடும். முஸ்தலிஃபாங்கிறது அந்த இரவு ரொம்ப விசேஷம். எந்த அளவுக்கு விசேஷம்? லைலத்துல் கத்ரை விடவும் விசேஷமான இரவு அந்த இரவு, முஸ்தலிஃபாவுடைய இரவு. அந்த இரவு அங்கே போய் தான் மக்ரிப் இஷாவை தொழுவோம். லொஹரு அசரையும் சேர்த்து தொழுதுருவோம். எங்கே? டெண்டில், அரஃபாத்தில். முஸ்தலிஃபாவில் போய் மக்ரிப் இஷாவை தொழுவோம். முஸ்தலிஃபாவில் போய் தான் அன்னைக்கு ராத்திரி தங்கணும். ஷைத்தானுக்கு கல் எறியணும். கிட்டத்தட்ட ஒரு 70 கல் எடுக்கணும். அங்கே தான் எடுக்கணும் 70 கல். அத்தனை கல்லையும் எடுக்கிற இடம் முஸ்தலிஃபா. அந்த ராத்திரி நம்ம அங்கே ஒரு 8 மணிக்குள்ளே போயிடணும், துவா செய்யுங்க, வெள்ளன போயிடணும். மக்ரிப் இஷா அங்கே போய் தொழுவன் இருக்கிறதுனால கொஞ்சம் முந்தி போயிட்டோம்னா அந்த இரவு பிரயோஜனம். எங்கே படுப்போம்? எங்கன இடம் கிடைக்கும் அங்கே ஒரு துண்டு விரித்து படுத்துருவோம். ஏதாவது துண்டு, பெட்ஷீட்டு நம்ம கையில் தூக்கிட்டு போயிடும். அங்கே ரூம் இருக்காது, டெண்ட் இருக்காது, திறந்த வெளி. லட்சோப லட்ச ஹாஜிகள், உலகத்தினுடைய பேரரசர்கள், மிகப்பெரிய பல்லாயிரம் பேர்களை வைத்து வேலை வாங்குகிற எஜமான்கள், முதலாளிகள், கோடிக்கு அதிபதிகள், அவங்களும் தரையில் தான் படுக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பெட்டு கிடைக்கும், ஒரு பாய் கிடைக்கும், ஒரு துண்டு கிடைக்கும், விரிச்சங்கனை படுத்துட வேண்டியதான். படுக்க இடம் கிடைச்சா பெரிய விஷயங்கிற அளவுக்கு அந்த இடம். அவ்வளோ பேரும் படுக்கணும். கல் எடுக்கிறதுக்குன்னு ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். நம்ம அங்கே படுப்போம், அங்கே பார்த்தோம்னா கல் கிடக்கும். நம்ம இருக்கிற இடத்துலேயே கல் கிடக்கும். 70 கல் இன்ஷா அல்லாஹ் அங்கேருந்து எடுக்கிறோம். அன்று இரவெல்லாம் அங்கே இபாதத்தும் அமலும் திக்ரும் துவாவும் தூக்கமும். அல்ஹம்துலில்லாஹ் முடித்து காலையில் சுபு தொழுதுட்டு அங்கிருந்து நம்ம விடை பெற்று மீண்டும் நாம் இருந்த மினா டெண்டுக்கே போயிடும். அந்த 10வது நாள் அங்கே தான் போய் டெண்டில் தங்கணும். ஷைத்தானு கல்லடிப்பது. 11ஆம் நாள் அங்கே இருப்போம், ஷைத்தானு கல்லடிப்போம். 12 அங்கே இருப்போம், ஷைத்தானு கல்லடிப்போம். அதெல்லாம் எப்படி கல்லடிக்க போகிறது, எத்தனை மணிக்கு போவோம், எப்படி அடிக்கணும், எத்தனை ஷைத்தானுக்கு அடிக்க வேண்டும் என்றெல்லாம் புறப்படுகிற போது உங்களுக்கு விளக்கம் தந்து தான் அழைத்து செல்வோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நிறைவாகவே அமல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் திருப்தியாக உங்களுடைய ஹஜ்ஜி நிறைவேறுகிற வழிகாட்டுதல் தந்துகிட்டே இருப்போம். எப்போ விளக்கம் தேவனாலும் நீங்கள் கேட்டு பெறலாம். விருப்பமான எல்லா உணவுகளுமே நம்ம ஆச்சார பொறுத்தவரையில் கொஞ்சம் விசாலமாகவே நடப்பார்கள். உணவு விஷயத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு பிடிக்கலைன்னா, அரிசி சாப்பாடு இல்லைன்னா அவருக்கு நைட்டில் 2ம் இருக்கும், சப்பாத்தி இருக்கும், ஏதாவது எல்லாம் இருக்கும். எல்லாம் இருந்தும் சில பேர் விவகாரமாட்டே இருப்பாங்க. என்ன விவகாரம்னா, இவர் வரும்போது எல்லாமே இருக்காது, இவர் வரும்போது எல்லாமே இருக்காது. ஏன்னா இவர் ராத்திரி 10 மணிக்கு வந்து நிற்பார், எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு அறிவிப்பு இருக்கும், 8 to 10க்குள்ளே சாப்பிட்டு முடிங்கன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப கவனம். அங்கே போய் நம்ம கோவத்தை முழுக்க மூத்தாக்கிடணும், டென்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும், சண்டை போட்டுறக்கூடாது. சிலது மனசுக்கு பிடிக்கும், சிலது பிடிக்காது. 2ஐயும் தாங்கி பழகி விட்டால் ஹஜ்ஜுக்கு பின்னால் வாழ்க்கை அழகாயிடும். நம்ம உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு நம்ம கொஞ்சம் டென்ஷனை குறைப்போம், இன்னொருத்தர் நின்று கூட்டி விடுவார். அது என்ன நம்ம கேட்டு நம்ம சும்மா வந்திருக்கோம், காசு கொடுத்து வந்திருக்கோம் அப்படிம்பார். அந்த காசுங்கிறது அங்கே முக்கியம் இல்லை. உங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் எல்லா வகையிலும் முறையாகவும் அழகாகவும் செய்திருக்கும். ஆனால் டயம் தாண்டி நீங்கள் வந்து நிற்பதை உணராமல் யாருடைய தூண்டுதலுக்கும் நம்ம அகப்பற்றக்கூடாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜும் உம்ராவும் எல்லா வகையிலும் ஹைராக முறையாக சரியாக நடக்க வேண்டும். அதற்கான வழிகள் எல்லாம் இங்கே நாம் தயார் நிலையில் தான் வருகிறோம். நாங்கள் எங்கள் வேலை என்ன, எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையோ விளக்கம் தந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அமல் செய்ய போது நாங்கள் ஒரு டயத்தில் புறப்படுவோம், அந்த டயத்தில் எங்கள் கூட வந்து அவங்கள கூட்டு போயிடுவோம். முதல்ல எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டு போய் காட்டிடுவோம். அடுத்தடுத்து சில பேர் சொல்லுவாங்க, அதில் உங்கள் கூட நாங்கள் உம்ராக்கு வரணும், உங்கள் கூட தவாப்புக்கு வரணும். நான் சொல்லுவேன், நான் போகிற நேரத்தில் வந்தவங்களை கூட்டு போயிடுறோம். நம்ம வெயிட் பண்ணிட்டு நிற்க முடியாது, நம்ம அதிக நேரம் ஹரமில் செலவழிப்போம். எனவே கூட இருக்கணும், பிரியப்பட்டவங்க கூட இருந்துருங்க என்றெல்லாம் அங்கே வாய்ப்புகளை வழங்குவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்கள் அவனுக்கு பிரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்கிறேன், அதிக நேரம் ரூமில் இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ரூமில் இருக்கும்போதும் கவனத்தோடு இருக்கணும். ஏதாவது அந்த பெண்கள் எதையாவது பேசிடுறாங்க, 5 பெண்கள் 10 பெண்கள் சேர்ந்து ஒரு ரூமில் இருக்கும்போது அடுத்த ஆட்களை பற்றி பேசுகிற சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி நீங்கள் பேசினால் அமல்கள் காணாமல் போயிடும். புறம் பேசுதல் என்பது ரொம்ப தடுக்கப்பட வேண்டிய காரியம் அங்கே. அதனால் இதிலெல்லாம் கவனம் செலுத்தி முடிந்த வரைக்கும் வாயை மௌனமாக இங்கிருந்து கிளம்பணும், மௌனமாக அங்கிருந்து இங்கே திரும்பணும். அடுத்தவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு விலகணும். அல்லாஹ் சொன்னா வலா ஃபுசூக், ஹஜ்ஜில் பாவம் செய்து விடாதீர்கள்.
பாவங்கிறது எத்தனை இருக்குது நமக்கு தெரியும். ஒருத்தங்களை சங்கடப்படுத்துறதும் பாவம்தான், குறை சொல்கிறதும் பாவம்தான். அப்போ இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அமல்களில் உங்கள் கவனம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜி மக்பூல் ஆகிடும், ஒப்புக்கொள்ளப்பட்டதாயிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஹஜ்ஜிக்கு சென்று திரும்பி வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த வகையிலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படி இருக்குமோ அதெல்லாம் எல்லா வகையில் அந்த ரூட்டுகளை நாங்கள் உங்களுக்கு லேசான வழியையே காட்டிக்கொண்டே வருவோம். லேசான வழி. மினா, அரஃபா, முஸ்தலிஃபா அந்த 5 நாளும் பொறுமை தான் முக்கியம். நாம் எவ்வளவு லேசாக காட்டினாலும் அங்கே சில சிரமங்கள் இருக்கும். ஏன்னா காலையில் டிஃபன் கூட ஒழுங்காக கிடைக்காது. நாம் அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருப்போம். காரு கிடைக்கும், எல்லாத்துல பஸ்ஸு கிடைக்காது. அந்த மினா அரஃபாத்துடைய நேரம் முன்பின் இருக்கும். ராத்திரி நம்ம எல்லாரும் தவாபை செய்துட்டு திரும்புவோம். திரும்பி வர்ற போது கொஞ்சம் வாகன சிரமங்கள் எல்லாமே சரி பண்ணிகிட்டே வருவோம். அங்கங்கே போய் சரி பண்ணுவோம், ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். ஆனால் அந்த சில ஒரு அரை மணி நேரம் சில சிரமங்கள் எல்லாம் வர. ஏன்னா நாம் மட்டுமா போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர்கள் வர்ற இடம். அதில் இருக்கிற இந்த அசௌகரியங்களுக்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாது. லேசாக்குன்னு பெருமானார் கேட்ட அல்லாஹ் நான் தொலை போகிறேன், தொழுகை லேசாக்குன்னு கேட்கல. நோன்பு வைக்க போகிறேன் லேசாக்குன்னு கேட்கல. அல்லாஹ் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் லேசாக்குன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்ராவுக்கு போகிறேன் லேசாக்குன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நியத்திலேயே லேசாக்குன்னு நியத்து இருக்குது. அப்போ லேசாக்குன்னு இது அல்லாஹ், அவன் லேசாக்குனால் இது லேஸ். இன்ஷா அல்லாஹ் சிறப்பான நமது டால்பின் ஹஜ்ஜி சர்வீஸின் வழியே போகிறோம். வழிகாட்டுதலும் முறையான எல்லா காரியங்களும் அங்கே அழகாகவே நடக்கும். நீங்கள் உங்கள் கவனத்தை அதிகமாக இபாதத்துக்குள்ளே ஆக்கி கொண்டு அமல்களிலே நாம் கவனம் செலுத்தினால் இன்ஷா அல்லாஹ் நாம் விமோச்சனத்தோடு அல்லாஹ்வின் அருளோடு அன்போடு இன்னொரு பக்கம் மன நிறைவோடு திரும்புவோம். ஒவ்வொரு அமல்களுக்குள்ளேயும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொடர்பு இருக்குது. அது குறித்தெல்லாம் அங்கே பேசுவோம். இங்கே வெளிரங்கமானது தான் சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு அமலை செய்கிறதுக்கு முந்தி அல்லாஹ்வோடு எப்படி நெருக்கம் இதில் கிடைக்கும், ரசூலோடு என்ன தொடர்பு கிடைக்கும், இந்த அமல்களில் அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுக்குறான், அதையெல்லாம் நாம் மக்காவில் மதீனாவில் இருக்கிற நாட்களில் இன்ஷா அல்லாஹ் விவரிப்போம். எல்லாம் அல்லாஹ் ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்திலே பறக்க செய்வானாக, பூரண உடல் சுகத்தை தருவானாக. நம்மளால் முடியுமாலாம் யோசிக்கக்கூடாது. காலே இல்லை. எங்கூட ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வந்தார், 2 காலும் இல்லை. ஹஜ்ஜார் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டாங்க. 2 காலும் இல்லை. எங்களோட புறப்பட்டு வந்தார். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா அமலையும் கரெக்டாக செய்தார். மினாவிலே, அரபாத்திலே, முஸ்தலிஃபாவில் அவங்க பையங்க வெளிநாட்டில் இருந்தாங்க, கூட வந்துட்டாங்க. தகப்பனார் அவங்க கூப்பிட்டு போகிறது, வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறது, ஒரு கட்டத்தில் எல்லாம் அவர் அப்படியே கையில் தூக்கிட்டே வந்தாங்க பையங்க. முடிஞ்சிச்சு. அப்போ காலே இல்லாதவங்களை அல்லாஹ் நாடுனா ஹஜ்ஜி கூட்டு போய் முழுமையாக்கி கொண்டு வர்றான். நமக்கு கால் இருக்குது, கொஞ்சம் கால் வலி இருக்குது, அவ்வளோதான். அன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க அது முட்டு வலி ஜாஸ்தி. முட்டு வலி இருக்குது, இல்லை முட்டே இல்லாமல் ஹஜ்ஜிக்கு வந்தவங்க இருக்காங்களே. முட்டு வலி தானே இருக்குது, பரவாயில்லை. கால் வலி தானே இருக்குது, சமாளிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் துவா செய்யணும் அல்லாஹ்ட்ட நிறைய. நம்ம அமல் செய்யணும், நம்மால் முடியும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அந்த நம்பிக்கை பலப்பட்டால் ஹஜ்ஜி லேசாகும், உம்ரா லேசாகும். இன்ஷா அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக நிறைய துவா அங்கே நடக்கும். நாம் துவா செய்கிற இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். உங்களை நீங்கள் கேட்டு வச்சுக்கணும் எப்போ துவா நடக்கும் அப்படின்ட்டு. ஹஸரத் எங்கள் ரூமில் வந்து சொல்லலையேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஹஸரத் எத்தனை ரூமுக்கு போவார், நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். நாங்கள் பெருமையெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கணும் இப்படி சாதாரணமாகவே நாங்கள் இருப்போம். ஆனாலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. நம்முடைய குடும்பத்தை அவன் பாதுகாப்பில் விட்டு செல்வோம், அவன் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக.